விதைப்பந்துகளுடன் சேலத்தில் பள்ளி மாணவ மாணவியர் மேற்கொண்ட இயற்கையை நோக்கிய பயணம் இயற்கை ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். பட்டாம்பூச்சிக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்கு இணையானது பருவம் வந்த இளம் வயதினருக்கு சிறகை விரிக்க கற்றுக் கொடுப்பது. கோடிக்கணக்கான இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் உற்சாகமாக அமர்ந்துள்ளது நமது தாய் திருநாடு. கணக்கில்லா இளைஞர் வளத்தை இயற்கையின் பக்கம் திருப்பும் போது நாட்டின் வளர்ச்சி பாதை தெளிவாகிறது. பட்டை தீட்டும் போது வைரம் கூடுதலாக மின்னுவதைப் போல தனித்திறமையை வெளிக்கொணர்தல், தயக்கத்தை விட்டு செயல்படுதல், குழுவாக இணைந்து செயல்படுதல் என மாணவ மாணவியரின் பல்வேறு திறமைகள் பயணத்தின் போதுதான் வெளிப்படுகின்றன. வகுப்பறையை தாண்டிய கல்வி முறைதான் இளம் பருவத்தினரின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணிகளாக உள்ளது. மதிப்பெண்களை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் இயற்கையை மட்டுமல்ல, எதையும் கவனிக்க நேரமில்லாமல் இன்றைய பள்ளி குழந்தைகள் உள்ளனர். இதற்கு மாற்றாக சேலத்தில் பள்ளி மாணவ மாணவியர் மேற்கொண்ட இயற்கையை நோக்கிய மலையேற்ற பயணம் நல்லதொரு மாற்றத்தை பருவத்தினரின் மனதில் பதிய வைப்பது போல அமைந்திருந்தது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியர் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மலையேற்ற பயணம் மேற்கொண்டனர். ஜருகுமலை பகுதியில் நடைபெற்ற இந்த பயணத்தில் பெரும்பாலான மாணவ மாணவியர் முதல் முறையாக மலையேற்ற பயணம் மேற்கொண்டனர். கூடுதல் சிறப்பம்சமாக அனைவரும் கையில் விதைப்பந்துகளுடன் மலையேறி ஆசிரியர்களுடன் இணைந்து மரம் வர வாய்ப்புள்ள இடங்களில் அவற்றை வீசினர். பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதியை அடர் வனமாக பசுமை நிறைந்ததாக மாற்ற இந்த முயற்சியை மாணவ மாணவியர் மேற்கொண்டனர். கணினி திரையிலும் செல்போனிலும் கண்ட காட்சிகளை கண் முன்னே உண்மையிலே கண்டபோது மாணவ மாணவியரிடையே மிகப்பெரிய உற்சாகம் காணப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஆக்சுவலி அங்கே ஏறி இருக்கவே முடியாது. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதுனாட்டி தான் அங்கே ஏற முடிஞ்சுது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே கை கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா நிஜமாக வந்திருக்கவே முடியாது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போனேன். ஆக்சுவலாக அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் பயமாகவும் இருந்துச்சு, பட் சம்டைம்ஸ் ஜாலியாகவும் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போனேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் இங்கே நான் இயற்கையை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பில் விட இங்கே தான் அதிகமாக நிறைய தெரிஞ்சுக்கப்படும். புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் நேச்சரை பற்றி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. வாழ்க்கையில் யாரும் பயணத்தை தவிர்க்க முடியாது. இலக்கை நோக்கிய பயணமாக இருந்தாலும், இலக்கின்றி தனிமையை நோக்கியதாக இருந்தாலும் பயணங்கள் தரும் பரிசுகளாக அதன் நினைவுகள் அமைந்து விடுகின்றன. பசுமையான நினைவுகளை உண்டாக்கிடும் வகையில் நண்பர்களுடன் இணைந்த இந்த மலையேற்ற பயணம் மாணவ மாணவியரின் மனதில் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை இதயத்தின் ஆழத்தில் நிலைநிறுத்தியிருக்கும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.